டே ஸ்பெஷல் சிக்கன் சமோசா சாப்பிடலாமா வாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு மாவு நான் எடுத்துக்கிட்டேங்க. கோதுமை மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் வந்து வெது வெதுன்னு இருக்கிற சுட தண்ணிங்க, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வரும் நம்மளுக்கு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ மாவு பிசைக்கலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோம்னா மாவு சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம கையில் ஒட்டாமையும் வரும். நல்லா இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சீக்கிரமாக ஊறி சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ இது கூட 10 பல் அளவுக்கு பூண்டு, 2 வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ 2 சின்ன சைஸ் வந்து இஞ்சி, இதை வந்து நான் உரல் உலக்கையில் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கறதுனால சேர்க்கலாம். இடித்து சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட 150 அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து இன்றைக்கி நாங்கள் சிக்கன் வாங்கக்குள்ள தனியாக போன்லெஸ் பிரித்து வச்சுட்டேன். இதை நல்லா கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. போன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள கஷ்டமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரைன் ஆகணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி நான் சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட இந்த வீக் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த முட்டை பொரியல் செஞ்சால் நம்மளுக்கு எப்படி வருமோ அந்த அளவுக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா மாறி வரும். பார்த்தீங்களா, நான் சொன்ன முட்டை பொரியல் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆனால் இது சிக்கன் தான், நம்ம அரைச்சதுனால இது இப்படி இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா மசாலாவையும் அது கூட நல்லா சேர்த்துக்குவோம். பச்சை வாசனைனா நல்லா போய் சிக்கன் நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, உதிரி உதிரியாகவும் இருக்குது இல்லைங்களா? இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு வீடு ஃபுல்லாக அந்த சிக்கன் வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இது சொல்கிறதுக்கு வேணால் அதிகமான நேரம் இழுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப 20 நிமிஷத்துலேயே இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இதுக்கு தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்க வேணாம், ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம தண்ணி ஏதாவது நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணக்குள்ளே வந்து மாவில் தண்ணி சொதன்னு இருக்கிறதுனால சரியாக பொரிஞ்சு வராது. அதனால் நம்ம நல்லா தண்ணியே ஒரு சொட்டு அளவுக்கு இல்லாத மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கைவிடாமல் வதக்கி, ஏன்னா தீஞ்சும் போயிடக்கூடாதுன்றதுனால நான் நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துகிட்ருக்காத சுருளை வதக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு எடுத்துகிட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதில் நல்லா சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோதுமை மாவு இதை வந்து நல்லா வந்து உருட்டி எடுக்கணும். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த நீள் வாக்கில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கோதுமை மாவை வந்து டஸ்டிங்காக நான் மேலேயே தூவி விட்டுட்டேன். கோதுமை மாவை தூவினதுக்கப்புறமா நல்லா வந்து ஓவல் ஷேப்பில் வந்து நான் அதை வந்து தீத்தி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம சமோசாவுக்கு வந்து 2 கோடு போட்டு கட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நல்லா ஓவலாக, அதாவது நான் செய்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து அழகாக அது வரும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோமா, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நடுவில் தேவையில்லாத பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷீட்டில் வந்து சமோசா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷேப் நல்லா பக்காவாக வந்துடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ உள்ளேயும் அது வந்து எந்த மாவும் வெளியில் லீக் ஆகாத மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து மைதா கோதுமை மாவே வந்து நான் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம சீலிங்காக யூஸ் பண்ணுறோம். அது எங்கே ஒட்டுதோ அந்த இடத்துல வந்து சீல் பண்ணோம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கக்குள்ளே வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வெளில வராமல் இருக்கும். அதனால் நான் இதை இந்த மாதிரி சீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ கையில் இந்த மாதிரி குழியாக வச்சுக்கிட்டு நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்து இதில் நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா இந்த சைடு எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இழுத்து விட்டு அதை வந்து முக்கோண ஷேப்புக்கு வர மாதிரி நீங்கள் மாவு போட்டு நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் சமோசாவோட ஷேப்பு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசா இதுவும் ஒரு மெத்தட். சமோசா செய்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, அந்த ஷீட் செய்கிறதுக்கும் நிறைய மெத்தட் இருக்குது. இருக்கிறதுல இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு, அதனால் நான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இதோ இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்தையும் ஸ்டஃப் பண்ணி சீல் பண்ணிக்கணும். ஓகேப்பா, எனக்கு வந்து நான் இந்த ஸ்டஃப்பெல்லாம் செஞ்சுருவேன்ப்பா, இது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எனக்கு வந்து இந்த சமோசாலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மடிக்க வரலையே, அதனால் நான் இதை செய்யக்கூடாதா அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட். இந்த மாதிரி நல்லா கட்டமாக நீள் வாட்டத்தில் வந்து 2 ஷீட் எடுத்துக்கோங்க, கிறிஸ் கிராஸாக வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. மேபி இதில் வந்து சிக்கன் சாப்பிடாதவங்களாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் வெஜ் வச்சு ட்ரை பண்ணலாம், பன்னீர் வச்சு ட்ரை பண்ணலாம், மஷ்ரூம் வச்சு ட்ரை பண்ணலாம், டேஸ்ட்டு பக்காவாக வருங்க. இப்போ நம்ம 4 பக்கத்துலேயும் வந்து இந்த மைதா பேஸ்ட்டை வந்து நம்ம வச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு பக்கத்தையும் மூடி கவர் பண்ணி விடுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர் பண்ணி விட்டிங்கன்னா இதை வந்து நம்ம பேக்கெட் சமோசா அப்படின்னு ஃபேன்சி நேமில் கூட நம்ம அழகாக சொல்லிக்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே வந்து இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரௌடாகவும் இருக்கும். மேபி ஷீட் அது வரலைன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலான்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தட்லேயுமே ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இப்போ எனக்கு பிடிச்சமான ஷேப்ஸ்லலாம் வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். மறுபடியும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து சமோசா வந்து முக்கி மேலே எழும்பி வரணும், அது அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிய விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோதுமை மாவில் செய்கிற சிக்கன் சமோசா. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது தான். நீங்கள் இது வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. எந்த அளவுக்கு பொரியுது பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு தடவையும் திருப்பி விடணும். நல்லா போட்ட சமோசா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டு வேக வைக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அதிகமாக இருந்தால் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சமோசாலாம் நல்லா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சமோசா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுனால எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் இதை வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சு அவருக்கு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தார் எனக்கு. எங்கள் பாப்பா சமோசாவே சாப்பிட மாட்டாங்க, அவங்களும் இதை விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு ஒரு சட்னி, புதினா, கொத்தமல்லி, 2 துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் நான் சேர்த்துக்கிட்டு இது கூட 2 மிளகு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மின்ட்டு சட்னிக்கான செய்முறை. நல்லா கெட்டி தயிர் கூட இந்த மின்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நான் தேவையான அளவுக்கு கலந்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்தால் போதும். இது கூட உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம சிக்கன் சமோசா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபாதர்ஸ் டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது டே 3க்கான ஸ்நாக்ஸ் வீடியோ. நம்ம 30 டே 30 ஸ்நாக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் 3வது நாளுக்கான ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் இந்த சமோசாவை கொடுத்து இன்றைக்கி எங்கள் ஃபாதர்ஸ் டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.